அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம். இன்றைக்கி நம்ம காண இருக்கும் தலைப்பு வந்து செவ்வாதோஷம். ஜாதகத்தில் மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றானது இந்த செவ்வாதோஷம். இந்த செவ்வாதோஷம்னா என்ன, செவ்வாதோஷத்துக்கு பரிகாரம் இருக்கா அப்படின்னு தான். இந்த திருமண வயதை எட்டியுள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த பதிவு மிக முக்கியமானதாகவும் இருக்கும், உபயோகரமாகவும் இருக்கும். இப்போ நான் சொல்ல இருக்கிறது வந்து 100% மூல நூட்களிலிருந்து எடுக்கப்பட்டவை தான். அதனால் இது உங்களோட ஜாதகத்தில் 100% பொருந்தும், உண்மையும் கூட. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிறது. லக்னத்திலிருந்து மட்டும் கிடையாது, சந்திரன் நின்ற ஸ்தானத்திலிருந்தும். எப்படி நம்ம லக்னம் சொல்லுவோம், சந்திர லக்னம்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த சந்திர லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 இருந்தாலும் அது செவ்வாதோஷம்தான். அதே மாதிரி சுக்கிரன் நின்ற ஸ்தானத்தில் இருந்தும் நாம் இதை கணக்கெடுத்துக்கணும். லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12. அதே மாதிரி சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12. அதே மாதிரி சுக்கிரன் என்ற ஸ்தானத்திற்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாதோஷம்தான். சரி, இந்த செவ்வாய் அப்படிங்கிறது வந்து தைரியக்காரகன், வீரியக்காரகன், இரத்தக்காரகன், எலும்பில் உள்ள மஜ்ஜை, எலும்பு மஜ்ஜை சொல்கிற பார்த்தீங்களா, அந்த எலும்பு மஜ்ஜைக்கு காரகன், சகோதரக்காரகன். அதே மாதிரி மருத்துவத்திற்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு, குறிப்பாக தைரிய வீரிய சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், ஜெனட்டிக்காக வரக்கூடிய, அதாவது பரம்பரை வழியாக வரக்கூடிய தோஷங்களில் ஒன்றாகவும் இந்த செவ்வாய் தோஷம் சொல்லப்படுகிறது. சரிங்களா? இப்போ நான் சொன்னதெல்லாம் செவ்வாயோட காரகத்துவம். இந்த செவ்வாய் தைரிய வீரியக்காரகன், வீரியக்காரகன், வீரியம்னா தாம்பத்திய உறவில் வீரியம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாதோஷம் இல்லாதவர்களோடு திருமணம் செய்து வைக்கும்போது இந்த வீரியத்தின் மூலியமாக அவங்க வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறது என்பதுதான் உண்மை. அப்போ செவ்வாதோஷம் லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12 சந்திரன் என்ற ஸ்தானம், சுக்கிரன் என்ற ஸ்தானத்தில் இருந்தும் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது தான் உண்மை. அதனால் சுக்கிரன் என்ற ஸ்தானம், லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த உயிருக்கும் உடலுக்கும் செவ்வாதோஷம் இருக்குதான்னு பார்த்துட்டு, சுக்கிரன் என்பது கலத்திரக்காரகன், திருமணத்தை குறிக்கக்கூடியவன், ஆசாபாஷம், காதல், இதெல்லாம் குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு தோஷம் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நான் சொன்ன இந்த ஸ்தானங்களிலிருந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா அது செவ்வாதோஷம்தான். அப்போ இந்த செவ்வாதோஷத்திற்கு பரிகாரம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தன்னுடைய ஆட்சி வீடுகளான மேஷம், விருச்சிகத்தில் இருந்தால் அது இயற்கையாகவே பரிகார செவ்வாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த செவ்வாய்க்கு பரிகாரம் உண்டு, அந்த செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் உண்டு. அதே மாதிரி கடகத்தில் நீச்சம் பெற்று இருந்தாலும், மகரத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய்க்கு பரிகாரம் உண்டு. இது பரிகார செவ்வாய்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் குரு, சனி, ராகு, கேது, சூரியனுடன் சேர்ந்து இருக்கும்போது தன்னுடைய வலிமையை இழந்து செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் இயற்கையாகவே கிடைக்கிறது. இப்போ நான் சொன்ன அந்த கிரகங்கள் சூரியன், குரு, சனி, ராகு, கேது இவர்களோடு சேரும்போது செவ்வாய் இயற்கையாகவே பரிகாரம் அடைஞ்சிடறார். தன்னோட இயல்பான தன்னோட சக்தியை, தைரிய வீரியத்தை இழந்து அவர் இயற்கையாகவே பரிகாரம் அடைஞ்சிடறாரு. அப்போ இதுக்கு பரிகாரம் உண்டு இந்த செவ்வாய்க்கெல்லாம். அப்போ 2, 4, 7, 8, 12 இருந்தால் முழுமையான செவ்வாயும், நான் சொன்ன மாதிரி இந்த குரு, சூரியன், சனி, ராகு, கேதுவோடு சேர்ந்து இருக்கும்போதும், மேசத்தில், விருச்சிகத்தில் தான் ஆட்சி பெற்ற நிலையிலும், கடகத்தில் நீச்சம் பெற்ற நிலையிலும், மகரத்தில் உச்சம் பெற்ற நிலையிலும் செவ்வாய்க்கு பரிகாரம் உண்டு. இந்த செவ்வாய் வந்து குஜன், அங்காரகன், செவ்வாய் என இந்த 3 வகை அந்த தோஷத்தை பிரிக்கலாம். குஜ தோஷம், அங்காரக தோஷம், செவ்வாய் தோஷம்னு இந்த 3 பிரிக்கலாம், 3 வகையை பிரிக்கலாம். இந்த செவ்வாய் நாம் என்ன சொன்ன மாதிரி தைரிய வீரியக்காரகன், குறிப்பாக தாம்பத்திய உறவில் வந்து அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியவர். இவர் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியவர் தான். அதனால தான் செவ்வாய்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதே திருமண சமயத்தில், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த செவ்வாய் தோஷம் அதிகமாக பேசப்படுகிறது. சரிங்களா? இந்த செவ்வாய் எப்போதெல்லாம் யாரோட சேர்ந்து இருந்தால் இயற்கையாகவே பரிகாரம் அடைவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய் குருவின் உடன் இணையும் போதும், அதாவது குருவோட இணையும் போதும்,
குருவின் பார்வைன்னு சொல்லப்படக்கூடிய 5, 7, 9ஆம் பார்வை கிடைக்கும் போதும் இந்த செவ்வாய்க்கு பரிகாரம், அதாவது செவ்வாய் தன்னோட சக்தியை இழந்து இயற்கையாகவே பரிகாரம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரன் சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரனுடன் இணையும் போதும் பௌர்ணமி சந்திரத்தின் பார்வை கிடைக்கும் போதும் இந்த செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் இயற்கையாகவே கிடைத்து விடுகிறது. சரிங்களா? இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு யாரை வணங்கணும் அப்படின்னா முருகப்பெருமான். அறுபடை வீடுகளில் 2ஆம் வீடு என்று சொல்லப்படக்கூடிய கந்தசஷ்ட கவசம் ஒலிக்கக்கூடிய இந்த திருச்செந்தூரில் முருகப்பெருமான் வீற்றிருக்கும் இந்த திருச்செந்தூரில் முருகப்பெருமானை சென்று தரிசித்து வருவது ரொம்ப சிறப்பு. செவ்வாய்க்கிழமையான நவகிரகங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகங்கள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. 9 வாரம் அல்லது 13 வாரம் இதை நம்ம செய்யணும். ஒரு செவ்வாதோஷம் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு மூலவர்கள்லாம் தரிசிச்சுட்டு அங்கே இருக்கிற முருகனுக்கும் அங்கே உள்ள நவகிரகங்களுக்கும் அபிஷேகம் செய்வது ரொம்ப சிறப்பு. தாமரை முட்டு இருக்குல்ல, அந்த தாமரை மூக்க முருகப்பெருமானுக்கு சூடி நான் சொல்கிற இந்த அபிஷேக முறைகளை செய்து கொள்வது செவ்வாய் தோஷத்திற்கு மிக எளிய பரிகாரம். சரி, அதே மாதிரி வீட்லேயும் சரி ஒரு முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானோட புகைப்படத்தை வாங்கி வைத்து கோயிலுக்கெல்லாம் போய் எங்களெல்லாம் கும்பிட முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் ஏதோ முருகப்பெருமான் படத்தை வச்சு அது 9 வாரம் 13 வாரங்கள் அவரோட மந்திரத்தை சொல்லி கந்தசஷ்டி கவசங்கள் படைச்சு இல்லை முருகப்பெருமானுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி 9லேருந்து 13 வாரங்கள் அவருக்காக வேண்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. செவ்வாய் தோஷத்திலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும். இந்த செவ்வாதோஷத்தின் மூலியமாக ஒருத்தருக்கு உயிர் போயிடும். செவ்வாதோஷம் இல்லாத எப்படின்னு சொன்னால், செவ்வாதோஷம் இருந்தால் அது ஒரு உயிர் சம்பந்தமான கண்டங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறதெல்லாம் அந்தளவுக்கு உண்மை இல்லை. இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2, 4, 7, 8, 12 எங்கே செவ்வாய் இருக்குதோ அதே இடத்துல தான் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். இப்போ மாப்பிள்ளைக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் பொண்ணுக்கும் 2ஆம் இடத்துல தான் இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. செவ்வாதோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாதோஷத்தில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இயற்கையாகவே செவ்வாதோஷ பரிகாரம் உள்ளவர்களுக்கு, அதே மாதிரி பரிகார செவ்வாய் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்யலாம். பரிகார செவ்வாய் உள்ளவர்களுக்கு செவ்வாதோஷம் இல்லாத ஜாதகத்தையும் இணைக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த செவ்வாதோஷ பரிகாரங்கள் எல்லாம் செய்துட்டு முருகப்பெருமான வழிபாடு செய்துக்கிட்டு நவகிரகங்களில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஆவர்த்தி செய்து கொள்வது, நவகிரக சாந்தி செய்து கொள்வது, நவகிரகங்களில் கூடிய செவ்வாய்க்கு ஹோம பரிகாரங்கள் செய்து கொள்வது மிக சிறப்பு. இந்த செவ்வாதோஷத்தின் மூலியமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செவ்வாதோஷம்னா என்ன, செவ்வாய் எங்கே இருந்தால் செவ்வாதோஷம், யாரோட இணைஞ்சிருந்தால் செவ்வாதோஷம், இயற்கையாகவே பரிகாரம், எந்த கடவுளை எந்த முருகப்பெருமானை வணங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் செவ்வாதோஷத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு, ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிடம். அனைவரும் நலமுடன் வாழ எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். வணக்கம்.